ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோக வாழ்க்கை முறை, ஞான யோகத்தின் நிலை பெற்ற ஞானிகள் இரண்டையும் இந்த அத்தியாயத்தில் உபதேசித்தார். கர்மயோகத்தை விரிவாகவும், ஞானத்தில் நிலை பெற்றவர்கள், ஞான நிஷ்டர்கள், அவர்களுக்கு எப்படி செயல் புரிய வேண்டிய அவசியமில்லை என்பதையெல்லாம் கூறிவிட்டு, இப்பொழுது அர்ஜுனன் நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான உபதேசத்தை செய்ய தொடங்குகிறார். அர்ஜுனன் ஒருவேளை தன்னை ஒரு ஞானி என்று நினைத்துக் கொள்ளலாம். எனக்கு ஞானம் இருக்கிறது, அதனால நான் செயல் புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும், ஞானிகளும் கூட உலக நன்மைக்காக எப்படி செயலாற்றுகிறார்கள் என்பதை பகவான் கூறுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பகவான் சொல்ல தொடங்குவது லோக சங்கிரகம் அப்படின்னா உலக நன்மையின் பொருட்டு செயலாற்றுதல். ஒருவர் ஞானியா இல்லையா அப்படிங்கிறது வெளியில அவருடைய செயல்பாடுகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியாது. நிறைய ஞானிகள் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல கூட இருப்பாங்க, ஞான நிஷ்டர்களாக இருப்பார்கள். ஆனா வெளியில பிராரப்தத்தினால, அது மட்டும் இல்ல, அவர்கள் உலக நன்மைக்காக செயல் புரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன், பற்றில்லாமல், எந்த விதமான சுயநல போக்கும் இல்லாமல் செயல் புரிவார்கள். சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்திற்கு இதைத்தான் ஒரு குறிக்கோளாக வைத்தார். ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. அதாவது அதில் சேரக்கூடிய ஒரு சாதுவும் தன்னுடைய மோட்சத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் செயலாற்ற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோள். ஆக இங்க பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஜனகாதயக, ஜனகர் முதலானவர்கள். ஜனகர் துறவரம் ஏற்கவில்லை. ஜனகர் பெரிய அரசராக இருந்தார், தன்னுடைய கடமைகளை அவர் துறக்கவில்லை. ஜனக ஆதயக அப்படின்னா ஜனகர் முதலானோர், கைகேயின் தந்தை அஸ்வபதி, இது போன்று பல மன்னர்கள், பல ராஜரிஷிகள். ஜனகாதயக கர்மணா ஏவ. கர்மணா ஏவனா இந்த இடத்துல செயலினாலேயே என்ற அர்த்தம் இல்லை, செயலை துறக்காமலேயே, செயலை துறக்காமலேயே சம்சித்திம் ஆஸ்திதாகா. சம்சித்திம்னா மேலான நிலையை, மோட்சத்தை, ஆஸ்திதாக அடைந்தார்கள். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு பகவான் சொல்கிறார், லோக சங்கிரகம் ஏவ அப்பி சம்பஷ்யன். இந்த லோக சங்கிரகம், இந்த உலக நன்மையின் பொருட்டு செயலாற்றுதல் என்பதையும் சம்பஷ்யன் நன்றாக கருத்தில் கொண்டு. அதாவது ஒரு செயல் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சுவாமிஜி எப்பயும் இந்த ஒரு கனெக்ஷனை சொல்லுவாங்க. செயல் என்பதற்கு பெரும்பாலான நேரங்கள்ல, ஏன் எல்லா நேரமும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, செயல் அப்படின்னு ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஆசை அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற விழைவு இருந்தாலே செயல் பிறக்கும். அந்த ஆசைக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா அபூர்ணத்துவம், நிறைவின்மை, ஏதோ ஒண்ணு குறையா இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். அப்புறம் ஆசைப்பட்டதை அடையறதுக்கு செயல்ல இறங்குறோம். ஆக நிறைவின்மை, ஆசை, செயல். இந்த நிறைவின்மைக்கு காரணம் என்னன்னா தன்னை பற்றிய அறியாமை. நான் ஒரு குறை உடையவன், அதாவது நம்மளை பத்தின உண்மையான விஷயம் நமக்கு தெரியாததுனால நம்ம நம்மை நாம் குறை உடையவர்களாக கருதி கொள்கிறோம். அதனால ஆசை வயப்பட்டு செயலில் இடங்குகிறோம். இது பொதுவாக உலகில் நடப்பது. ஆனா எந்த விதமான தனிப்பட்ட அஜெண்டாவும் இல்லாம, தனக்கு இது நடந்தாதான் இதனால நிம்மதி அப்படின்னு எந்த விதமான விஷயமும் இல்லாமல், பேருக்காகவோ புகழுக்காகவோ அகங்காரத்தினால் தூண்டப்பட்ட எதுவுமே இல்லாமல் கருணையினால் மகான்கள் வேலை செய்வார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா கீதையில பல இடத்துல பகவான் சர்வ பூத ஹிதே ரதாஹா என்ற வார்த்தையை சொல்வார். எல்லா உயிர்களின் நன்மையில் மகிழ்பவர்கள். ஒரு உயிர் கஷ்டப்படுதுன்னா உடனே போய் அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், சேவை செய்யக்கூடியவர்கள். அதுதான் லோக சங்கிரகம். இரண்டு விதமான வாழ்க்கை முறையில அவர்கள் இருக்கலாம். என்ன, அதாவது ஞான நிஷ்டர்கள் கூட எப்படி இருக்கலாம்னா, நான் காட்டுல அமைதியா தியானத்துல இருக்கேன், நான் இருக்கிறதே யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு இன்று கூட எத்தனையோ யோகிகள், சித்த புருஷர்கள், ஞானிகள், மகாத்மாக்கள் வெளி உலகத்தோடைய வெளிச்சமே படாம நிறைய பேர் இருக்காங்க. தபஸ்ல தியானத்துல ஆழ்ந்திருக்காங்க. இமயமலையிலும் பல்வேறு இடங்கள்ல குகைகள்ல இருக்காங்க. அப்படியும் இருக்கலாம். உலகத்துல மக்களோடு மக்களாக பழகி
அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு, அவர்களுக்கு நன்றாக தர்மங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு, சேவைகளை செய்து கொண்டு, உற்சாகப்படுத்தி கொண்டும் இருக்கலாம். ஸோ 2 விதமான இதுவுமே பாசிபிள். இது பல நூல்களில் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. விசார சாகரம் அது போன்ற பல நூல்களில் ஞானிகள் எப்படிலாம் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைவல்ய நவநீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக இங்க பகவான் என்ன சொல்கிறார்னா, அர்ஜுனனுக்கு ஒரு ரோல் மாடலை காட்டுறார். கர்த்தும் அர்ஹசி, நீ செயல் புரிய கடமைப்பட்டவன், புரிவதற்கு உரியவன். அர்ஹசினா உரியவன். கர்த்தும் அர்ஹசி, செயல் புரிய கடமைப்பட்டவன். சம்பஷ்யன், எதை சம்பஷ்யன், எதை நன்றாக கருத்தில் கொண்டு, லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன், உலக நன்மையை கருத்தில் கொண்டு. இந்த ஜனகர்லாம் எப்படி செயலாற்றிருக்கார், அவர்களை போன்றவர்களை எல்லாம் பார்த்து, அவர்கள் எப்படி செயலை துறக்காமலேயே மேன்மையான நிலையை அடைந்தார்களோ அதை கருத்தில் கொண்டு, உலக நன்மையை கருத்தில் கொண்டு நீ செயல் புரிய கடவாய். இதுதான் பகவான் அர்ஜுனனுக்கு கூறுகின்ற உபதேசம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.